வணக்கம். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஏற்படுகின்ற செவ்வாய் பெயர்ச்சிக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அருவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற செவ்வாய் பேச்சிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அனுபவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். குஜன், அங்காரகன், மங்களன் என்று அழைக்கப்படுகின்றவரை செவ்வாய் பகவான். சகோதர காரகன், தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் இவையெல்லாம் செவ்வாய்க்கு உரிதானது. எந்த ஒரு ஜாதகத்திலும் செவ்வாய் பலமாக இருந்தால் அவர் மிக சிறந்த தீர செயல்களை செய்யக்கூடிய தைரியம் கொண்டவர். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2026 அன்று பயிற்சியாகின்றார். மகரத்தில் உச்சம் பெறுகிறார். பிப்ரவரி 23, 2026 வரை மகர ராசியில் அவர் சஞ்சாரம் செய்கிறார். 38 நாட்கள். இந்த 38 நாட்கள் செவ்வாய் உச்சம் பெறுவதும் தன்னுடைய 4ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான மேஷ ராசியை பார்க்கிறார். பொதுவாக உச்சம் பெறுகின்ற கிரகங்கள் அவர்களோடு உச்சம் பெறுகின்ற ராசியிலே அவர்களுடைய நட்சத்திரம் பெறுவது மிக மிக அற்புதமான அமைப்பு. ராஜ கிரகங்களாகப்பட்ட சூரியன், செவ்வாய், குரு இந்த 3 கிரகங்கள் மட்டுமே அவர்கள் உச்சம் பெறுகின்ற ராசியிலே அவர்களுடைய நட்சத்திரமும் பெறுவார்கள். ஆகையால் தான் சூரியன், செவ்வாய், குரு ராஜ கிரகங்கள். செவ்வாயை எடுத்துக்கொண்டால் மகர ராசியில் அவர் உச்சம் பெறுகிறார். அவிட்டம் நட்சத்திரம் என்று அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அதே போலவே குரு கடக ராசியிலே உச்சம் பெறுவார். புனர்பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். சூரியன் மேஷ ராசியிலே உச்சம் பெறுகின்ற பொழுது அவர் கிருத்திகை நட்சத்திரம் என்று அவர் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இது அமைப்பு அடுத்ததாக சந்திரனுக்கு வருகின்றது. சந்திரன் குரு அணியை சேர்ந்தவர். அதாவது ரிஷபராசியில் உச்சம் பெறுகின்ற சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். இத்தகைய அமைப்பு சனிக்கோ சுக்கிரனுக்கோ புதனுக்கோ இல்லை. அவர்கள் உச்சம் பெறுகின்ற ராசி, அதாவது சனி என்கின்றால் துலாம், சுக்கிரன் என்றால் மீனம், புதன் என்றால் கன்னி. அவர்கள் உச்சம் பெறுகிறார். அவர்கள் சொந்த நட்சத்திரம். எனவே தான் குரு அணி எப்பொழுதும் ஒரு பலம் வாய்ந்த அணி. இவற்றிலே செவ்வாயை எடுத்துக்கொண்டால் மிக தைரியத்தையும் துணிச்சலையும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காரணம் காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு மேஷம். அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய். அந்த வீட்டில் தான் சூரியனே உச்சம் பெறுவார். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இப்பொழுது மகரத்தில் 38 நாட்கள் இருக்க போகிறார். சனியோடைய தொடர்பு இல்லை. இதுவரை சனி செவ்வாய் ஒருவரை பார்த்து கொண்ட அமைப்பு இருந்தது, இப்பொழுது இல்லை. அதே சமயத்தில் குருவோடைய தொடர்பும் இல்லை. ஆனாலும் சூரியன், சுக்கிரன், புதன் போன்றவர்களோட சேர்க்கை இருக்கின்றது. இருப்பினும் செவ்வாய் உச்சம் பெறுகிறது அதீத பலம். அப்படிப்பட்ட செவ்வாய் உச்சம் பெறுகின்ற இந்த 38 நாட்கள் உங்கள் ராசிக்கு எத்தகைய யோக பலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். மேஷ ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் மகர ராசியில் வந்து உச்சம் பெறுகிறார். 9ஆம் இடம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வருகிறார், உச்சம் பெறுகிறார். பொதுவாக செவ்வாய் 10ல் இருப்பது திக்பலம். உங்கள் ராசிக்கோ அவர் அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று திக்பலம் பெறுவதும் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியான மேஷ ராசியை பார்ப்பதும் அற்புதமான யோக அமைப்பு. இந்த 38 நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலே பல்வேறு விதமான வெற்றிகளும் பெரிய முயற்சிகள் சாதகமாக முடிக்கக்கூடிய வல்லமையும் அதிர்ஷ்டமும் இருக்கின்றது. அதிர்ஷ்ட தேவதையின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும். எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் பயம் இருக்காது. தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். 10ஆம் இடம் தொழில், வியாபார, ஜீவனஸ்தானம், உத்தியோகம்.
அந்த இடத்தில் உங்கள் ராசிக்கதிபதியை உச்சம் பெறுவது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் அபரிதமான வெற்றிகளும் பெரிய முன்னேற்றங்களும் பொருளாதார எழுச்சியான லாபங்களும் இருக்க போகின்றது. செயல்கள் சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் உழைப்பு சிறப்பாக இருக்கும். முடிவுகள் திறமையாக எடுப்பீர்கள். உங்களுடைய செயலுக்கு மறுபேச்சு எவரிடமும் இருக்காது. நீங்கள் சொல்வதே வேதவாக்காக உங்களுடைய தொழில் வியாபாரத்திலும் எதிரொலிக்கும். ஆகையால் இந்த 38 நாட்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே கூறலாம். ராசிக்கு 12 சனியால் பாதிப்பில்லை என்பதை பலமுறை நான் வாரப்பலன்களை கூறியிருக்கின்றேன். காரணம் லாபத்தில் ராகு இருப்பதனால். இப்போது ராசிக்கு அதிபதி பலம் பெறுவதும் 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து குருவுடைய பார்வையை பெறுவதும் அற்புதமான யோக அமைப்புங்க. எனவே எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். சாதிக்க பிறந்தவர்களாகிய நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்கள் சாதிக்குவதாக இருக்கும். புகழ், மகிழ்ச்சி, சந்தோஷம், உங்களுடைய சமூக அந்தஸ்து உயரக்கூடிய யோகம் பலவிதமாக இருக்கின்றது. அரசியலிலே பெரிய அளவில் வெற்றிகள் இருக்கின்றது. உத்தியோகம் எழுச்சியான 38 நாட்கள் உங்களுக்கு வந்திருக்கிறது. சகல விதத்திலும் மேலதிகாரிகள் நட்புறவு நன்றாக இருக்கும். 10ஆம் இடம் உத்தியோகத்தை பிரதிபலிக்கும். ஆகையால் இந்த 38 நாட்கள் உத்தியோகத்தில் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றியும் பெரிய பொறுப்புகளும் பெரிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக அமைப்பு. 3லே குரு இருப்பது 3லே இருக்கின்ற குரு முயற்சியிலே உங்களுக்கு தைரியத்தையும் அறிவையும் கொடுப்பார். ஆகையால் புதிய முயற்சிகள் புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை என்று எல்லாவற்றிலும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்க போகின்றது. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டதாக இந்த செவ்வாய் பேச்சு மேஷராசி சகோதர சகோதரிகளுக்கு அமைந்திருக்கின்றது. நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய செவ்வாய் பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அவர் உங்கள் ராசிக்கு 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுகிறார். பொதுவாக 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 3லே, அதாவது 7க்கு 3ஆம் இடமே 9ஆம் இடம், அந்த வீட்டில் வந்து அவர் உச்சம் பெறுகிறார். எனவே இந்த பெயர்ச்சி இந்த 38 நாட்கள் செவ்வாய் உங்களுக்கு உச்சம் பெறுவதனால் எத்தகைய நன்மைகள் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உறவுகளிடம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம் இருக்கும். மேலும் நண்பர்களால் ஆதாயம். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு அவர் 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் கடகத்தை பார்ப்பார். 4ஆம் பார்வையாக செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள் இருக்கிறது. விசேஷ பார்வை 4, 8. 4ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்கிறார். எனவே வெளிநாடுகளுக்கு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்கின்ற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஐடி துறையிலே சேர்ந்தவர்கள் அவ்வாறு பார்க்கின்ற அவர்களுக்கு இது ஒரு சாதகமான பயிற்சியாக அமைந்திருக்கின்றது. தூரதேச பயணத்துக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும். 3ஆம் இடத்தை பார்ப்பதனால் முயற்சியிலே தைரியத்தை கொடுக்கும். செயல்களில் வேகத்தை கொடுக்கும். நண்பர்களிடம் நல்ல உறவுகள் இருக்கும். அந்த வகையில் பார்க்கின்ற எந்த ஒரு செயலிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தருணங்களாக பெரிய அளவில் யோகங்கள் செய்ய போவது இல்லை. செவ்வாயாகப்பட்ட 8ல் இருப்பதை விட 9 இருப்பது சற்று மேன்மையான நன்மைகளை தவிர பெரிய யோகம் என்று நான் கூற மாட்டேன். அதன் பிறகு அவர் 10க்கு மகரத்துக்கு கும்பத்துக்கு வரும்போது யோகத்தை சொல்லலாம். இப்பொழுது இல்லை. ஆனால் இந்த வகையில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடாகப்பட்ட சிம்ம ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்கின்றார். 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனம், சுகஸ்தானம். ஆகையால் புதிய வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் இருக்கின்றவர்களுக்கு சாதகமாக அமையும். நிலம், வீடு, மனை போன்றவைகள் வாங்குவதற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. காரணம் செவ்வாய் பகவான் நிலக்காரகன். அதே சமயத்தில் 3ஆம் வீட்டை கடகத்தை பார்ப்பதனால் உங்களுடைய இளைய சகோதரன் செவ்வாய் சகோதரக்காரனும் உங்களுடைய இளைய சகோதரிடம் நல்ல ஒரு அன்பும் அவர்களுடைய வெற்றிகளுக்கு நீங்கள் ஒரு அடித்தளமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நட்புறவு உங்களுடைய தம்பி தங்கையிடம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது செவ்வாயாகப்பட்டவர் உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுப்பார், தைரியம் துணிச்சலை கொடுப்பார்,
பெரிய அளவிலே வெற்றிகளை கொடுப்பாரா என்றால், அந்த இடத்துக்கு அவர் உங்கள் ராசிக்கு இல்லை. ஆனால் உங்கள் லக்னம் என்பது ஒன்று இருக்குது அல்லவா? உங்களுடைய லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க மேஷ லக்னமாக இருந்தாலும், விருச்சிக லக்னமாக இருந்தாலும், சிம்ம லக்னமாக இருந்தாலும், உங்களுக்கு பல வகையில் யோகங்கள் இருக்கின்றது. மீன லக்னமாக இருந்தாலும் பல வகையில் யோகங்கள் இருக்கு. ஏன்னா ராசி பலன் என்பது ஒரு பொது பலன். ஆனால் இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள், முயற்சியிலே பயம் இல்லை, தைரியம், துணிச்சல் பெறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய யோகம், சகோதரர்களால் நல்ல விதமான அன்பு, பாசம் நீங்கள் காட்டுவீர்கள், அவர்களும் உங்களுக்கு காட்டுவார்கள். மேலும் இடம், பொருள், இடம் வாங்கக்கூடிய யோகம். நிலம், வீடு, வாகனம் வாகனம் கூட 4ஆம் இடம் தான். அந்த வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் செவ்வாயோடைய பார்வை பெறுகின்ற இடங்கள் பலம் பெறுவதனால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையான ஒரு அமைப்பாக இருக்கின்றது. 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடம். 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவிலே மகிழ்ச்சி, சந்தோஷம். உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவரோ திடீர் வெற்றிகளை பெறக்கூடிய, அதனால் உங்களுக்கு சந்தோஷம் எதிர்பார்த்துக் கொள்ளக்கூடிய நன்மையான ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாகவும் அமையும். மொத்தத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் நீங்கள் அதை உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அமையும். நலம் பெருக வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய செவ்வாய் பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளை, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான். ராசியாதிபதியான புதனுக்கு ஜென்ம பகை கொண்டவர். அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துக்குரியவர் 8க்கு வருவது விபரீத ராஜயோகம். பொதுவாக 8ல் செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. 8ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை. அஷ்டம அங்காரகனால். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். சனி இருந்தால் அஷ்டம சனி, சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமம், செவ்வாய் இருந்தால் அஷ்டம அங்காரகம். இருப்பினும் உங்கள் ராசிக்கு அவர் 6க்குரியவர் 8ல் வருவது விபரீத ராஜயோகம். 8ல் செவ்வாய் அமர்கின்றவர் தன்னுடைய 4ஆம் பார்வையாக மேஷ ராசியை, லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பது பலம். அந்த வீட்டிலே இருந்தால் அது ஆட்சி, அந்த வீட்டை பார்த்தால் அது ஒரு பலம். அப்படி பார்க்கும்போது செவ்வாய் 6க்குரியவனாக உங்களுக்கு விருச்சிகத்துக்கு வருகின்றவர் 8ல் அமர்வது விபரீத ராஜயோகம். அதே சமயத்தில் 4ஆம் பார்வையாக மேஷ ராசியான தன் சொந்த வீட்டை பார்ப்பது லாபஸ்தானமும் பலம் பெறுகிறது. இது எல்லாம் சிறப்பானது. சரி, என்னதாங்க செவ்வாய் கெடுபலன்கள் பகை கொண்டவர் செய்வார்? 2ஆம் வீட்டை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை 4ஆம் பார்வையா பார்க்கிறார், விசேஷ பார்வை. 7ஆம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானம், தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. இந்த 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், பகை கொண்டவர் பார்க்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பம், வாக்கு, கல்வி. ஸோ குடும்பத்துல கோபம் வரும், வார்த்தையிலே கோபம் வரும். செவ்வாய்னாலே ஒரு கோபக்காரன், செவ்வாய்னாலே அதாவடியாக பேசக்கூடியவர், செவ்வாய்னாலே துணிச்சலா பேசக்கூடிய, பயமே இருக்காது. ஸோ 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனால் தேவையில்லாத கோபம் குடும்பத்தில் ஏற்படும். உறவுகளிலும் அதிகமாக கோபத்தை காட்டுவீர்கள். இதெல்லாம் வேண்டாம். இந்த இடத்தில் இதை பார்க்கின்றவர்கள் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்கிறது பலம். 6க்குரியவன் 8ல் இருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோகம். இதெல்லாம் சிறப்புங்க. ஒரு நன்மை இருக்கின்ற இடத்தில் சில தீமைகளும் இருப்பதை கவனத்தில் கொண்டு இன்பத்தை தேடி அலைவதை விட துன்பம் வராமல் பாதுகாத்துக் கொள்வதே சால சிறந்தது என்பது என் குருமார்கள் கூறியிருக்கிறது. என்னிடம் கூறியிருப்பது அதுதான். ஜோதிடம் கூறியுமே இன்பத்தை பார்த்தாதே, துன்பம் இருக்கிறதா அதை பார் என்பார்கள். இங்க உங்களுக்கு லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. 6க்குரிய 8க்கு நன்மை என்றாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் கொஞ்சம் கோபம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் நிறையவே வருங்க, அது கோபம் இல்லாமல் பார்த்துக்கங்க. தனஸ்தானம் பகை கொண்டவன். ஸோ 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வெற்றி இருந்தால் பங்கு சந்தையில் இருக்கின்றவர்கள் மிகவும் கவனம் வேண்டும். அது திடீர்னு அதிர்ஷ்டம் வரக்கூடியது. இந்த 38 நாட்கள். ஏன்னா மிதுன ராசி புதனுடைய ராசி. பங்கு சந்தையிலே ஆர்வம் இருக்கும். பங்கு சந்தையிலே உங்களுடைய முதலீடு செய்யக்கூடிய நினைப்பும் இருக்கும், செயல்களும் படுத்துவீர்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தனம், குடும்பம், வாக்கு, வார்த்தைகளே நேரத்தில் சொல்லிட்டேன். குடும்பத்தில் தான் அந்த பிரச்சனை வரும். கல்வி என்று பார்க்கணும். கல்வியிலே கொஞ்சம் கருமாற்றங்கள் ஏற்படும். இது மாணவ கண்மணிகள், கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு. ஆக கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த தருணங்களிலே
உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் 8ல் இருப்பார். அதன் பிறகு 9க்கு சென்று ராகுவோடையும் சேர்க்கை பெறுவார். எனவே கல்வியிலே மிகவும் கவனம் வேண்டும். இந்த 38 நாட்கள்ல முழு ஆண்டு தேர்வு ஒன்றும் வரப்போவதில்லை. இருந்தாலும் இப்போ கல்வியில கொஞ்சம் கவனம் வேண்டும். குறிப்பாக மருத்துவத்தில் பயின்றவர்கள், செவ்வாய்க்கும் மருத்துவத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அது மாதிரி இருக்கின்றவர்கள் அந்த கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். இதுதாங்க. உங்களுக்கு நன்மையும் இருக்கின்றது, சில தீமைகளும் இருக்கின்றது. இந்த செவ்வாய் பேச்சிலே ஜென்ம குருவாகவும் இருக்கின்றார். குரு வக்ரமாக இருக்கின்றார். ஆனாலும் குரு வக்ரம் என்பது இந்த 34 முடியக்கூடிய தருணங்கள் இறுதியில் வரும். எனவே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இதுவரை 7ல செவ்வாய் இருந்தார். அது கூட பிரச்சனை இல்லாம இருந்தது. இப்ப 8க்கு போறாரு. ஆனா 8ல செவ்வாய் இருக்கும். ராசிக்கு 7ல கிரகம் இருந்தா பாதிப்புன்னு எந்த கிரகமும் இல்லை. ஆகையால் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். வார்த்தையிலேயே அதிக கோபம் வரும். அந்த கோபத்தை கட்டுக்குள் வைத்துக் கொள்வது உங்களுடைய கடமையாக நினைத்துக்கொண்டு தியானம், முத்திரைகளை வைத்துக்கொண்டு தியானம் செய்வது, சின் முத்திரை, ஞான முத்திரை, அதான் சின் முத்திரை, ஞான முத்திரை ஒண்ணுதான். அதை வைத்துக் கொள்வது, குபேர முத்திரை வைத்துக் கொள்வது என்று உங்களுடைய நேரங்களிலே சில நிமிடங்கள், ஒரு 15 நிமிடங்களாவது தியானத்துக்கென்று ஒதுக்கி உங்கள் மனதை அமைதிப்படுத்துவது இந்த இடத்தில் மிக மிக முக்கியம். அதே சமயத்தில் நன்மையும் வெற்றிகளும் இருக்கின்றது, விபரீத ராஜயோகமும் இருக்கின்றது. லாபஸ்தானம் பலம் பெறுவதனால் தொழில் வியாபாரத்தில் நல்ல விதமான லாபங்கள் இருக்கின்றது. லாபஸ்தானமும் உங்களுக்கு செவ்வாய் தானுங்களே, பகை கொண்டு வேணாலும் அவர் லாபஸ்தானம் செவ்வாய் தானே. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் வார்த்தைகளில் மிகவும் கவனம் வேண்டும். சட்டென்று வார்த்தைகளை கொட்டிவிட்டு அதன் பிறகு அதற்குரிய பிரச்சனைகள், எதிர்வினைகளை நீங்கள் எதிர்நோக்க வேண்டியதாக இருக்கும். எனவே மிக மிக கவனம் உத்தியோகத்தில். மேலதிகாரிகள் என்றால் இந்த இடங்களிலே உங்களுக்கு சூரியனும் 8ல் இருப்பார். சூரியனால் பாதிப்பில்லை என்றாலும் உங்களுக்கு 8ல் இருக்கு. அவரும் உங்களுக்கு 3க்குரியவர் தான். அவர் 8ல் இருக்க அவரும் விபரீத ராஜயோகம் தான். அது நான் சூரிய பயிற்சியில தை மாத பலன்களில் கூறியிருக்கின்றேன். இருந்தால் அந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம் என்பது பல இடங்களில் நீங்கள் பயன்படுத்துவதாக இருக்கும். அந்த மௌனம் என்கின்ற ஆயுதத்தை, அதுவே நல்லது. இந்த இடத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபம் இருக்கின்றது. உத்தியோகத்தில் வார்த்தையிலே கவனம் வேண்டும் என்பதே தெளிவாக தெரிகிறது. குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சுதர்சன சகசாரம் கேளுங்கள். அது உங்களுக்கு மனதில் மிகவும் அமைதியை கொடுக்கும். சுதர்சன சகசாரம், அதை கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அது நல்ல ஒரு மன மாற்றத்தையும் தெளிவையும் கொடுக்கும். நலம் பெருக வளம் பெருக. கடக ராசிக்குரிய செவ்வாய் பயிற்சி பலன்களை தற்போது பார்க்க வைக்கின்றோம். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி செவ்வாய் பகவான் தான். 5ஆம் இடம் 10ஆம் இடத்துக்குரியவர். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு வருகிறார். பொதுவாக 7ல் செவ்வாய் அமர்வது யோகம் அல்ல. 7ல் செவ்வாய் இருக்கின்ற போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. 6ஆம் இடத்தில் சந்திரனை தவிர்த்து எந்த கிரகமும் இருக்க மாட்டால். அது ஜனவரி 16 உங்களுக்கு செவ்வாய் 7க்கு வராங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும் புதனுக்கு 17ஆம் தேதி இரவே உங்க புதனும் மாறிடுற. அப்படி 7ல செவ்வாய் இருந்தா என்னங்க பண்ணுவாங்க? 7ல செவ்வாய் 7ஆம் இடம் கலத்திர ஸ்தானம், நண்பர்கள், கூட்டு தொழில் இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் ஒரு விதிக்கு ஒரு விதி விலக்கு இருக்குன்னு. உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 7லே அமர்ந்து 4ஆம் பார்வையாக 10ஆம் வீடான மேஷ ராசியை பார்க்கிற 10ஆம் வீடு மிகவும் பலம் பெறுகின்றது. பொதுவாக ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை பார்த்தால் பலம். முன்னூரில் விரிவாக கூறியிருக்கின்றேன். சூரியன், செவ்வாய், குரு, சந்திரன் மட்டுமே அவர் உச்சம் பெறுகின்ற ராசியிலே சொந்த நட்சத்திரம் இருப்பார்கள். அதோடைய அமைப்பை குறிக்கின்றேன். இவற்றிலே உச்சம் பெறுகின்ற ராசியிலே தன் சொந்த வீட்டை பார்க்கின்றவர்கள் சூரியன், செவ்வாயும் குருவும் தான். செவ்வாய் 7ல், அதாவது மகர ராசியில் உச்சம் பெறும் 4ஆம் பார்வையாக மேஷ ராசியில் பார்ப்பார். மேஷ ராசி உங்க ராசிக்கு 10ஆம் வீடு, அது பலம் பெறுதுங்க. 7ஆம் பார்வை உங்க ராசியை பார்ப்பா. உணர்ச்சி வசப்படுவீர்கள். அதிகமாக கோபம் வரும். கடகராசி என்பது அமைதியாக தென்படக்கூடியவர்கள். நண்பர்கள் குறைவாக இருப்பார்கள். எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். ஏனென்றால் எதிரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு ஏன் ஏற்படுகின்றார்? சனியுடைய தொடர்பு அதிகமாக இருக்கின்றனர். ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் சனி. நண்பர்களே பகைவர்களாக ஆகக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசிக்கு, கடக லக்னத்துக்கு அடிக்கடி ஏற்படும். நல்ல நண்பர்களே பகைவர்களாக மாறுவார்கள். எனவே 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பனால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள். அதிக கோபப்படுவீர்கள். தடுமாற்றம் ஏற்படும். மனதிலே குழப்பங்கள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் இருக்கின்றது. மனதாம் குழப்பம். 8ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் வீடான சிம்ம ராசியை பார்க்கிறார். கேதுவை பார்க்கிறார். கேது இன்னும் உணர்ச்சி வசப்பட வைப்பார். ஏற்கனவே குடும்பத்தில் நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கார் கேது பகவான். செவ்வாய் என்கின்ற ஒரு ஆக்ரோஷமான கிரகம் கேதுவை பார்க்கிறார்.
வார்த்தை 2ஆம் இடம் வாக்கு. அதனால தான் உணர்ச்சி வசப்படுவீர்கள். வார்த்தையிலே கோபம் நிதானம் இழப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பட்டென்று வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். மற்றவர்கள் மீது அதிகமான கடிந்து கொள்வீர்கள். கோபத்தை காட்டி விடுவீர்கள். இதெல்லாம் எப்பவுமே பண்ண மாட்டாங்க கடகராசி. இப்ப ஏற்படும். ஆகையால் இந்த இடத்தில் நீங்கள் இவையெல்லாம் நிதானத்திலும் கவனத்திலும் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரம் நிச்சயம் லாபம் இருக்குங்க. பொருளாதார முன்னேற்றத்துல 10ஆம் வீடு செவ்வாய் பார்க்கனால மேஷம் பலம் பெறுதுங்க. சனியோட தொடர்புலாம் எதுவும் இல்லை. ஆகையால் அந்த வீடு பலம் பெறுவதனால் பொருளாதார லாபம்லாம் நல்லா இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு வேலையாட்கள் மீது அதிகமான கோபத்தை காட்டுவீங்க. அவங்க வேலையை விட்டு நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கோபம் ரொம்ப வரும். இது கட்டாயமா இருக்கு. குரு பார்வையும் இல்ல. இதுக்கு முன்னால குருவுடைய பார்வை இருக்கும்போதே உணர்ச்சி வசப்பட்டீங்க. 7ல இருக்க உங்க ராசிக்கு 6ல இருக்கும்போது 8ஆம் பார்வையாக ராசியை பார்த்தாங்க. இப்போ இன்னும் அதிகமா வரும். உச்சம் பெற்ற செவ்வாய் உங்க ராசியை பார்க்கணும். 2ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால இவை கவனத்தில் வைத்துக்கணும். தொழில் வியாபாரத்துக்கு நண்பர்கள். உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரை 10ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். வேலையில பரபரன்னு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலும் பயமில்லாம முயற்சியில் எடுப்பீர்கள். வேலையை அதிகமாக உழைப்பை கொடுப்பீர்கள். சூரியன் இந்த சமயத்துல உங்களுக்கு 7ல இருக்காரு. அப்புறம் 8க்கு போறார். இதெல்லாம் ஒண்ணு நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இருந்தாலும் மேலதிகாரிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு காரணம் சூரியன் செவ்வாயெல்லாம் 7ல இருக்கிற நிலை. சுக்கிரனும் 7ல இருக்கார். அதெல்லாம் ஒரு 8ல போனாலும் ராகு ஒரு சனி. இது மாதிரி இந்த சூழ்நிலைகள் இந்த கோள்களின் கோளாட்டத்தில் மாதக்கோள்கள் இப்பொழுதும் உங்களுக்கு சாதகம் இல்லை. இதுல ராகு கேது சனி குருவும் சாதகம் இல்லை. எனவே உத்தியோகத்தை மிகவும் நிதானம் வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிதுபடுத்துவீர்கள். மனதில் கோபத்தை காட்டுவீர்கள். இவற்றினால் உங்களுடைய வேலையிலே பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கவனம், நிதானம், பொறுமை மிக மிக முக்கியம். கடகராசி குடும்பத்திலும் கவனம் வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். குடும்பத்துல 2ல கேது இருக்கிறதும் பிரச்சனை. இப்ப செவ்வாயும் பார்க்கிறார். ஆனா கணவன் மனைவி முறைகளை விட்டு கொடுத்து செல்வது மிக மிக முக்கியம். அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் மனதிலே குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதுவே நம்ம மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் இனிமையும் கொடுக்கும். நலம் பெறுக வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய செவ்வாய் பெற்றுக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளை உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி செவ்வாய் பகவான். கேந்திர கோணத்துக்கு அதிபதி 4-9க்கு. அவர் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்குள்ள அற்புதமான யோக அமைப்பு இந்த செவ்வாய் பேச்சு உங்களுக்கு. 6ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 9ஆம் இடம் மேஷ ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயோடைய யோக பலன்கள் எதுவும் இல்லை. தடை பெறும். கோச்சார வேதை அவை. வேதை என்றால் தடை, வேதனின் தடை செய்வான். ஆனால் 9ஆம் இடத்துல சந்திரனை தவிர்த்து இந்த 38 நாட்களில் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாட்களாக இந்த 38 நாட்கள் உங்களுக்கு அமையும். 6ல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் சொந்த வீட்டை மேஷத்தை பார்க்கிறார். மேஷம் பலம் பெறும். 8ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். மனதிலே தைரியம், துணிச்சல், எந்த ஒரு முயற்சியிலும் செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை. அஷ்டம சனி இருக்கிறது. 7ல் ராகு இருக்கிறதுனால் பாதிப்பில்லை. ஆனால் ராசியிலே கேது இருக்கின்ற பொழுது மனதிலே குழப்பங்கள், ஒரு மாதிரியான விரக்தி எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. கணபதியை வணங்கி கொண்டிருக்கின்றவர்களுக்கே அத்தகைய பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனாலும் இப்பொழுது செவ்வாய் பார்க்கின்ற போது செவ்வாயை போல் கேது. கேது இன்னும் தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார், உற்சாகத்தை கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்திலும் மன உறுதி இருக்கும். எனவே தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். இந்த பேச்சில் செவ்வாயோடு சுக்கிரனும் இருக்கின்றார். அதுதான் உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். அதன் பிறகு சுக்கிர பேச்சு ஆனாலும் உங்களுக்கு செவ்வாய் 6ல் உச்சம் பெறுவது சிறப்பு. எனவே தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமான லாபம், பொருளாதார முன்னேற்றம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய வெற்றிகள் என்று எளிதில் அடையக்கூடிய விஷயங்கள் மிக விரைவாக அடைப்பீர்கள். அடையவே முடியாத மிகப்பெரிய கஷ்டமான விஷயங்கள் கடின உழைப்பை கொடுத்து அதை அடைந்தே தீர்வீர்கள். அந்த உறுதி கிடைக்கும். உத்தியோகம், பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். பெரிய பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் பயம் இருக்காது. என்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கை இருக்கும். குடும்பத்திலும் சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும். லாபத்தில் இருக்கின்ற குருவும் அதை அதிகப்படுத்தி கொடுப்பார். எனவே இந்த செவ்வாய் பேச்சு உத்தியோகத்தில் உற்சாகம், சுறுசுறுப்பும், செயல்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய, செல்வாக்கு உயரக்கூடிய, சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொறுப்புகள், பெயர்கள் கிடைக்கக்கூடிய, அரசியலில் மிகப்பெரிய ஆதரவு ஆதாயம் கிடைக்கக்கூடிய, பெரிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக இந்த 38 நாட்கள் சிம்ம ராசிக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெறுக வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய செவ்வாய் பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளை, உங்கள் ராசிக்கு பகை கொண்டவர் செவ்வாய் பகவான். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 8க்குரியவர் செவ்வாய் பகவான். ராசிக்கு 5க்கு வருகிறார்.
அதே சமயத்தில் 3க்கு 3 என்று பாவமாக வருகின்றார். ராசிக்கு 8ஆம் வீடான மேஷ ராசி தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீடு பலம் பெறுகின்றது. பொதுவாக 8ஆம் வீடு கௌரவம், பணபலம், ஆயுள், திடீர் அதிர்ஷ்டம். அதே சமயத்தில் சிறை பிரச்சனைகள், அவமானம் போன்றவற்றையும் 8ஆம் இடம் குறிக்கக்கூடியது. 8க்குரியவன் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஆனால் உங்களுக்கு என்ன, ஒரு விதிக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கின்றது. இந்த தருணங்களில் உங்களுடைய ராசியாதிபதி மிகவும் பலமாக இருக்கின்றார். 5ஆம் வீட்டில் மகர ராசியில் அமர்வார். அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு செல்வதும் யோகம். இருந்தாலும் தொழில் வியாபாரத்தில் வழக்குகள் இருந்தால் மிகவும் கவனம் வேண்டும். பொதுவாக இந்த ஜிஎஸ்டி கட்டாமல் இருக்கிறது, இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறது, அதில் நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடக்கும். ஏன்னா கன்னிராசி என்பவர்கள் மிக சிறந்த நிர்வாக திறமைகளும் புத்திசாலித்தனமும் கொண்டவர்கள், பொதுவாக பெரிய தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அரசாங்க சம்பந்தப்பட்ட வரிகள் விஷயத்தில் வரி ஏய்ப்பு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கட்டலாம் பார்த்துக்கலாம், கட்டினா என்ன அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தால் உங்கள் பிரச்சனையை கொடுக்க வைப்பார் இந்த செவ்வாய். அதான் 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால. 8ஆம் வீடு எவ்வளோ சொன்னேன், கௌரவம், பணபலம், அதிர்ஷ்டம், ஆயுள். இந்த கௌரவத்துக்கு பிரச்சனை வந்தால் தானே அவமானம், அதுவும் அந்த 8ஆம் இடம் தான். இந்த கௌரவம் எப்படி போதும், ஒரு பிரச்சனையால நம்ம பெரிய அளவில் அரசாங்கத்தோட எதிர்ப்புகள், அதோட வழக்குகள்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான். இந்த இடத்துல இதுவும் உயர்த்து கொடுக்கக்கூடியவராகும், இதுவும் உயர்த்தி கொடுக்குறார். இது எப்படி நான் சில ராசிக்கு அதிபதியை 8க்குரியவராக பார்த்தீங்கன்னா, இப்போ துலாம் ராசிக்கு அதிபதினா அவர் 8க்குரியவரே சுக்கிர பகவான். அவங்களுக்குலாம் எப்பயுமே பிரிஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க. நீங்க கன்னி ராசி. ஸோ இந்த 8ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு உதவிகள் செய்யக்கூடியவராக இருப்பீங்க, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவராக இருப்பீங்க. அவங்களுடைய விஷயங்களிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத பெரிய பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தலையெடுத்து அவங்களுக்கு ஆலோசனை கூறுவது. நீங்கள் வக்கீலாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது உங்களுக்கு ஃபேஸ் பண்ண முடியும். சராசரியாக ஒருத்தர் ஏதோ நான் பண்ணுறேன்னா நீங்கள் ரொம்ப தெளிவாக இங்கே இருந்தால் இதை இப்போ பண்ணணும், இதை பண்ணணுன்ட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குரிய விஷயங்களுக்கு ஆலோசனைகளை கூறுவது தொழில் வியாபார உத்தியோகத்திற்கும் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். மற்றபடி ராசிக்கு அதிபதி பலமா இருக்கு, அதே சமயத்தில் 10ல் குரு இருக்கார், 7ல் சனி இருக்கார், ராகு தான் உங்களுக்கு கொஞ்சம் பலமா இருக்கார், கொஞ்சம் நல்லாவே பலமா இருக்கார் ராகு, குரு வேற பார்க்குறாரு. சரி, இந்த இடத்துல 38 நாட்கள், அந்த 38 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புதன் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ஒரு நல்ல விஷயம். சுக்கிரன் புதன் சேர்க்கை தர்ம கர்மாதினா, அதுக்கப்புறம் சுக்கிரன் புதன் சேர்க்கை இந்த தொடர்கின்றது. எனவே தொழில் வியாபாரம், இந்த இடத்தில் தொழில் வியாபாரத்திற்கு வருமான விஷயத்தில் வரிகள் போன்றவற்றில் எச்சரிக்கை. அதை சரியாக கட்டிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை எதனா ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்னா கவனம் தேவை. இது முக்கியம். வருமானம் என்பதை விட இன்பத்தை விட துன்பம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. இந்த இடத்துல துன்பத்தை கொடுக்கக்கூடிய பலமான செயல்களை செவ்வாய் செய்வார். பகை கொண்டவர் இல்லைங்களா, ஜென்ம பகை இல்லையா புதனுக்கு, இதுல கவனமா இருக்கணும். அடுத்ததாக உத்தியோகம், உங்க வேலையில மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாம யாருக்கும் ஆலோசனை கூடாதீங்க. தேவையில்லாம யாருக்கும் அவங்களுக்கு முன்னால அவங்களுக்கே அவங்க பிரச்சனையை யோசிக்கிறாங்க, பேசலாம் நம்ம வேணாமான்ட்டு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு நீங்க மேலதிகாரிகிட்ட நான் பண்றேன் ஃபைட்டுன்ட்டு நீங்க அவங்களுக்குலாம் மற்றவங்களுக்காக நீங்க சண்டை போடாதீங்க. பிரச்சனை தான் உங்களுக்கு. உங்க கூட யாருக்கு பிரச்சனை வந்தோ அவங்க தள்ளி போயிடுவாங்க. பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லாத நீங்க தலையிட்டதுனால நீங்க அந்த பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நிதானம் வேண்டும். மொத்தத்தில் கன்னி ராசிக்கு தொழில் வியாபார உத்தியோகத்தில் அரசாங்க விஷயத்தில் கவனம், மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்ப்பதே நல்லது. இவை கவனத்தில் வைத்துக் கொண்டால் நன்மையும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளை, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். ராசிக்கு 3ஆம் இடம் 2லிருந்து 3க்கு மகரத்துக்கு உச்சம் பெறுகிறார். அற்புதமான ராஜயோக அமைப்பு இவை. பொதுவாக 3ல் செவ்வாய் அமர்வது அபரிதமான நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கும். இப்பொழுது உங்கள் ராசிக்கு அதிபதியே செவ்வாய், அவர் 3க்கு வருகிறார். சூரியனோடையும் புதனோடையும் சேர்க்கை பெறுவார். உங்கள் ராசிக்கு 10க்குரிய சூரியனோடு சேர்க்கை பெற்று 3லே இருக்கிறார். சூரியன் 3ல் இருப்பதும் யோகம். அந்த சூரியன் உங்களுக்கு 13ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் இருக்கிறார். செவ்வாயோ பிப்ரவரி 23 வரை 38 நாட்கள் இருக்கப் போகிறார். ஆகையால் இந்த நாட்கள் 38 நாட்கள் உங்களுக்கு சகல விதத்துல மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும், பெரிய பெரிய முயற்சிகளிலே தைரியம் துணிச்சலும் இருக்கும். 3ஆம் இடம் தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, வெற்றி.
விஸ்வரூப வெற்றி, புகழ் இதெல்லாம் 3ஆம் இடங்க. ஆகையால் இந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அந்த மாதிரியான அமைப்புகளை வேகமாகவும் கொடுப்பார். செவ்வாயோ ஒரு வேகமாக கொடுக்கக்கூடியவர். மேலும் 4ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார், சொந்த வீட்டை பார்க்கிறார். வெற்றியை கொடுக்கும். சத்துருக்களை அழிப்பீர்கள். ரண ருண ரோக சத்துருஸ்தானம், கடன் அடைப்பீர்கள். நோய்கள் இருந்தால் அதிலிருந்து வெளியே வருவீங்க. பகையில்லாத நாட்களாக இந்த 38 நாட்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமான முடிவுகள் எடுப்பீர்கள். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். காரணம் 8ஆம் பார்வையாக சூரியனோடு சேர்க்கப்பட்ட 8ஆம் பார்வையாக சிம்ம ராசியை அவர் பார்க்கிறார். 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த வீடுகளும் பலம் பெறுகிறது. ராசியாக தொடர் 6, 9, 10க்கு வருவதனால் தொழில் வியாபாரத்தில் பெரிய வெற்றிகள், விஸ்வரூப வெற்றிகள் இருக்கிறது. பொருளாதாரம் மிகப்பெரிய நன்மைகளும் லாபமும் கொடுக்கும். 2க்குரிய குரு 2ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் வீட்டு சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால கடன் தீரக்கூடிய ஒரு யோகமும் இருக்கு. தொழில் வியாபாரத்துல உத்தியோகம், பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகள் இருக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வேலை கிடைக்கும். அரசாங்க தேர்வுகள் எழுதி கொண்டிருக்கின்றவர்கள் டிஎன்பிசிஎஸ், சிஎஸ்சி அதான் எழுதிக்கணும், ஐஏஎஸ் எழுதிக்கிட்டு இருக்கவங்க, அதனால் முயற்சியில் எடுக்கின்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான உற்சாகமான சுறுசுறுப்பாக இருக்கும். ஆகையால் இந்த நேரம் உங்களுடைய தேர்வுகளிலே வெற்றிகள் கிடைக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்த பெரிய அளவில் நன்மையும் புதிய முயற்சியிலே சாதகமான சூழ்நிலையும் நிலவும். குடும்பம் என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கழிவு பலமா இருக்குன்னா கணவன் மனைவியுள்ளே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று எல்லா விதமான மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல சுபகமான இன்பமான நாட்களாக இந்த 38 நாட்கள் உங்களுக்கு அமையவிருப்பது மகிழ்ச்சிக்குரியது. நலம் பெருக வளம் பெருக. தனுசு ராசிக்குரிய செவ்வாய் பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் பகவான், மற்றொரு யோகாதிபதி சூரிய பகவான். 5க்குரியவர் செவ்வாய், 9க்குரியவர் சூரியன். அந்த இருவரும் சேர்க்கை பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். 5க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாயும் சூரியனும் சேர்க்கை பெற்றிருக்கிறார். பொதுவாக 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது யோகம் அல்ல. தை மாத பலன் நாம் முயற்றியிருக்கின்றோம். அதிலையும் சூரியன் 2ஆம் இடத்தில் இருப்பது யோகம். ஆனால் 2ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது செவ்வாயோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் செவ்வாயால் பாதிப்பு இல்லை. அங்கதான் சூரியனோடு சேர்க்கை பெறாரு. அது 13ஆம் தேதி வரைக்கும். பொதுவாக 2ல் சூரியன் இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, கோபம் வரும். கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஆனால் 7ல் குரு ராசியை பார்க்கிறார், 3ல் ராகு இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு. எனவே இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை ராசிக்கு 5ஆம் வீடான சொந்த வீடான மேஷ ராசியை தன்னுடைய 4ஆம் பார்வையாக செவ்வாய் பார்க்கிறார். 9ஆம் வீடான சூரியன் வீடான சிம்ம ராசியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் யோகாதிபதியான செவ்வாய் பார்ப்பது 5, 9 பலம் பெறுகின்றது. ஆகையால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தனஸ்தானத்தில் யோகாதிபதி இருக்கிறதுனால் தன லாபம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கோபம் வரும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீர்கள். அது உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். அதிர்ஷ்டமும் இருக்கின்றது. 5ஆம் வீடு அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் 9ஆம் வீடு பெரிய அளவில் பாக்கியம். அதை பெறக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை அடையக்கூடிய பாக்கியம் இந்த இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால புதிய முயற்சிகளில் வெற்றிகள், புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர், இருக்கிற வேலை கடுப்பான் இருக்கும்னா செவ்வாய் ராசியில் இருந்தாலும் நிறைய விஷயங்கள்ல போராட்டம் வந்திருக்கும். நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ இருக்காது. இருந்தாலும் கோபம் வரும். அது தனுசு ராசிக்குரியது. கோபம் வர்றது தான் உங்களுடைய ராசிக்குரிய தன்மையே. போராட்ட குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உத்தியோகத்தில் உயர்வுகளும் மேன்மையான பொறுப்புகளும் பெரிய அளவில் உயர்வுகள் கொடுக்கக்கூடிய சரணங்களும் இருக்கக்கூடிய நாட்களாக இந்த செவ்வாய் பயிற்சிக்குரிய 38 நாட்கள் இருக்கிறது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோபப்படாதீங்க. குடும்பஸ்தானம் தான் 2ஆம் இடம். அந்த இடத்துல செவ்வாய் மட்டும் இல்லை, சூரியன் இருக்காரு. அதில் கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அது மட்டும் கவனத்தில் இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குங்க. 5ஆம் வீட்டு செவ்வாய் சொந்த வீட்டை அவருடைய கல்வியில் சுறுசுறுப்பாக இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். மொத்தத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம்லாம் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. கோபம் இல்லாமல் பார்த்து கொண்டீங்கன்னா மகிழ்ச்சியான நாட்களாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய செவ்வாய் பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளை, உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11க்குரியவர் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே அமர்கின்றார். பொதுவாக ஜென்ம அங்காரகன் சிறப்பல்ல. அங்காரகன் என்பது செவ்வாயோடு இன்னொரு பெயர். ஜென்ம சனி எப்படி சொன்னா அங்காரகன் ராசியில் அமர்வது சிறப்பல்ல. ஆனால் செவ்வாய் ராசியில் இருக்கின்ற பொழுது செவ்வாயோடு இன்னொரு சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை.
அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்தில சுக்கிரன், புதன், சூரியன் சேர்க்காங்க. சூரியன் வந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். ஸோ செவ்வாயால பாதிப்பு இல்லை. ஆனாலும் உணர்ச்சி வசப்படுவீர்கள், எளிதிலே அவசரப்படுவீர்கள், எந்த ஒரு காரிய முயற்சியிலும் பதற்றமாக இருப்பீர்கள், மற்றவர்கள் மீது ஒரு கவனம் இல்லாமல் சந்தேக கண்ணோடு இருப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் மனதை போட்டு குழப்பிக் கொள்வீர்கள். செவ்வாய் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சூரியன் வேற அட்டமாதிபதி 13ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. பொதுவாக செவ்வாய் ராசியில் இருக்கின்றபோது செவ்வாயோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் செவ்வாய் பாதிப்பில்லை. சூரியன் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். இப்ப இந்த 13ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை மிக மிக கவனமாக வேண்டும். செவ்வாய் தனித்திருப்பார். அந்த நேரங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். 38 நாட்கள்ல பிப்ரவரி 13லிருந்து பிப்ரவரி 23 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார். சொந்த வீட்டை மேஷ ராசி தான் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். 7ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீட்டை பார்க்கிறார். ஒரு அதாவடியாக மிக மிக ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய கிரகமே செவ்வாய். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த வீடு பலம் பெறுகிறது. வீட வாங்க வைப்பார். அதே சமயம் ஒரு இடம் வாங்க வைப்பார். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஏன்னா 3ல சனி கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். 2ல ராகு இருக்கார். அது குடும்பத்துல தான் பிரச்சனை. இங்க பணம் விஷயத்துல பிரச்சனை இல்ல. 7ஆம் வீட்ட பார்க்கிறார். அந்த வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். 8ஆம் வீட்டை பார்க்கிறார். தேவையில்லாத விஷயங்கள தலையிடுவீங்க. பெரிய ப்ராஃபிட் வரட்டும். பெரிய அளவு லாபம் வரட்டும் ரிஸ்க் எடுப்பீங்க. செவ்வாய் ரிஸ்க்ன்றது அவருக்கு ரொம்ப பிடிச்ச ரிஸ்க் மாதிரி. அப்போ நீங்க இது மாதிரியான விஷயங்கள ஏற்பட்டீங்கன்னா, இது மாதிரி விஷயத்துல நீங்க ஈடுபட்டீங்கன்னா, 2ல இருக்கிற ராகு பொருளாதாரத்துல பெரிய லெவல் அடிய குடுப்பார். ஏன்னா, ராகு ஏற்கனவே சதய நட்சத்திரத்துல இருக்கார். குரு பார்வை இருக்கு. ஆனா, அவர் சொந்த நட்சத்திரத்துல இருக்கார். இப்போ இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்காதீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்ல தங்கம் இவ்வளோ போட்டா வந்துரும், பருப்புல இவ்வளோ போட்டா வந்துரும்ன்ட்டு பணத்தெல்லாம் மொத்தமா போட்டுறாதீங்க. கொஞ்சம் அந்த அனுபவம் இருந்தா போடுங்க. அது ஏற்கனவே நீங்க போட்டீங்க, வந்தது, போனது அப்படின்றது அனுபவத்துல இருக்கும். ஏற்கனவே வந்திருக்கு, ஏற்கனவே போயிருக்கு. இதையும் பார்க்கலாம். இந்த 30 நாட்கள் வாழ்க்கையே மட்டுமா ஒரு நிச்சயம் ரிஸ்க்ன்றது பெரிய அளவுல எடுத்தீங்க அப்படின்னா, சனிக்கு பகை. ஆனா அதே சனியோட வீட்ல தான் செவ்வாய் உச்சமாகுறாரு. அதாவது மகரத்துல. அதே சனியோ உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாயோட மேஷத்துல தான் நீச்சமாகுறாரு. நீங்க நல்லா பாருங்களேன். காலபுருஷனோட தத்துவத்துல எப்படிலாம் முன்னோர்கள் பாருங்களேன். சனி மேஷத்துல நீச்சமானாலும் 10ஆம் பார்வையா உங்க ராசிய பார்ப்பார். செவ்வாய் உங்க ராசியில உச்சமாகவும் 4ஆம் அவர் ராசியை பார்க்க சனிக்கும் செவ்வாய்க்கும் உள்ள அந்த தொடர்பு இருக்கு. அதைத்தான் ஒருவரோட ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தால் பெரிய பெரிய நிலங்கள் நில சுவார்ந்தார்கள், பெரிய ஜமீன்தார்களாக இருப்பார்கள், பெரிய லெவல் லேண்ட்லேயே பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்ப்பாங்க. இது செவ்வாய்க்கும் சனிக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு கொடுக்கல் வாங்க. இதுதாங்க சூட்சமம். கொச்சார ரீதியாக என் குருமார்கள் சிவா மேகநாதன் ஐயா, என் குருமார் சிவா மேகநாதன் அற்புதமாக சொல்லியிருக்கார். காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சனியும் செவ்வாயும் மறைமுகமாக அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு. அதெல்லாம் பெரிய சூட்சமம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இடத்தில் நிலம் விஷயத்தில் லாபம் இருக்கு. ஆனா உடல் நலத்தில் கவனம் வேண்டும். இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காது. நிலம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது செவ்வாய் இல்ல புதன். இங்கே செவ்வாய் புதனுக்கு பகை. எனவே 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால இந்த மாதிரி பெரிய லெவல்ல புதிய திடீர் லாபம் கிடைக்கணுன்ற விஷயத்துல தொழில் வியாபாரத்தில் ரிஸ்க் எடுக்காதீங்க. அனுபவம் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதுவும் கொஞ்சம் கவனம் வேணும். கொஞ்சம் நிறைய கவனம் வேணும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டையும் 8ஆம் வீட்டையும் பார்க்கிறார். உங்கள் வேலையிலே முழு கவனம் செலுத்த வேண்டும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். நண்பர்கள் பகைமை காட்டுவார்கள். சக ஊழியர்கள் பகைமை காட்டுவார்கள். பின்புறமாக உங்களுக்கு எதிராக சதி செய்வார்கள். 2 ராகு வேற இருக்கார். வார்த்தையிலே ரொம்ப நிதானம் வேண்டும். இதே சமயத்தில் ரொம்ப நெருங்கிய நண்பருக்காக மேலதிகாரிகளும் சண்டை போடுவீங்க. இதெல்லாம் ரொம்ப 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 ரிஸ்க்கு. ஆகையால் இந்த விஷயத்தில் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கையாகவும், நிதானமாகவும், பொறுமையாகவும் செயல்பட வேண்டியது நல்லது. குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்கனாலே ஃபைட் நடக்கும். அது செவ்வாயோடைய இயற்கை சுபாவம். நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா குடும்பஸ்தானத்தில் ராகு வர இருக்காரா, அதுவே குறைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து ராகுவோட கிரகங்கள் சேருவார்கள். இப்போ இதுலேயே சுக்கரன் சேருவார், புதன் சேருவார் இந்த 30 நாட்கள். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் குடும்பத்தில். கோபம் வேணாம். குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கிறது. அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அவங்க கல்வியிலும் மேன்மை இருக்கு. மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் போனால் நிலம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் இருக்கு. பொருளாதார வரவுகளாக நல்லா இருக்கும். அவரே லாபாதிபதி ராசியில் வந்து உச்சம் பெறார். ரிஸ்க் எடுக்காதீங்க. இது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் உத்தியோகத்தில் உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துவது மிக மிக முக்கியம். மற்றபடி
இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய செவ்வாய் பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கும்ப ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 10க்குரியவர் செவ்வாய் பகவான். 11ஆம் இடத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வருகிறார். 7.5 நடந்து கொண்டிருக்கிறது. ராசியிலே ராகு அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஜம்மென்று. 5லே குரு ராசியை பார்ப்பது ஒரு சாதகமான விஷயம். அவரும் வக்ரமாக தான் பார்த்து கொண்டிருக்கின்றார். 10க்குரியவன் 3க்குரியவன் உங்களுக்கு 12க்கு வருவது சிறப்பல்ல. செவ்வாய் 12ல இருக்கின்ற ராசிக்கு 11ஆம் இடம் தனுசு ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் செவ்வாயால் பாதிப்பில்லை. சந்திரன் தான் இருப்பார் 2 நாள், வேற எந்த கிரகமும் இல்லை. புதன் 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 12க்கு வந்துடும். 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய்னு அப்படியே இருக்குதா. அப்புறம் சுக்கிரன் புதன்னா உங்கள் ராசிக்கு வருவாங்க. எனவே இந்த 38 நாட்கள் செவ்வாய் உங்களுக்கு பாதிப்பை தான் தருவார். 4ஆம் பார்வையா 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயம் 10க்குரியவரும் 12க்கு வரார். 10க்குரியவர்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் விருச்சிக ராசி. தொழில், ஜெய்வனம், வியாபாரம், உத்தியோகம் எல்லாம் அந்த வீடு விருச்சிக ராசி. அவர் விரயத்துக்கு வருவதனால் தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத செலவுகள் அதிகமாகும். குரு பார்வையும் இல்லை. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நிறைய சோதனைகளை சந்திப்பீர்கள், தாமதங்களை சந்திப்பீர்கள், முயற்சி எடுப்பீர்கள். ஏனென்றால் முயற்சி ஸ்தானம் என்ற 3ஆம் வீடான மேஷராசி 4ஆம் வீட்டுக்கு 4ஆம் பார்வையாக பார்க்கிறார். 12 இருக்க செவ்வாய். செவ்வாய்க்கு 4, 7, 8 என்ற பார்வை. இது 4, 8 விசேஷ பார்வை. உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அது உங்க எதிரிகள் இல்லாத நிலை கொடுக்கும். உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கிறார். கூட்டுத் தொழில பிரச்சனைகளை கொடுக்கும். அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சியில பல தாமதங்களையும் சோதனைகளையும் சந்திப்பீர்கள். சோதனைகளை கண்டு கைப்பட மாட்டீர்கள். ஏன்னா கும்பராசிக்கு கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. இருந்தாலும் ஆண்டுக்கோள்களே ராகு, கேது, சனி சாதகம் இல்லை. எனவே தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் திட்டமிட்டு நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக செயல்படுவது மிக மிக முக்கியம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்திலும் முதலீடு செய்வது நிச்சயம் கவனம்தான் வேண்டும். அதில் பாதிப்பு தான் ஏற்படும். பொருளாதார விஷயத்தில் மிகவும் கவனம் வேண்டும். வரவுகள் ஒரு பக்கம் வந்தாலும் செலவுகள் கண்மூடித்தனமாக இருக்கும். வரவுகள் ஏன் ஒரு பக்கம் வரும்? லாபஸ்தானமுக்கு அதிபதியான குரு 5லிருந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கா. சொந்த வீடான தனுசை. அது வரும். ஆனால் செலவு கண்மூடித்தனமாக. எனவே வீண் ஆடம்பர செலவுகள், தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். பணத்தை கொஞ்சம் கையில வச்சுக்குங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஏசி வாங்கிக்கலாம், இல்லை கார் வாங்கலாம், இல்லை டிவி தானே கட்ட போறேன், இஎம்ஐ தானே கட்ட போறேன் அப்படின்ட்டு இப்போ எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துல பணத்தை செலவு பண்றது வேண்டவே வேண்டாம். வரவை கொஞ்சம் சேமித்து வையுங்கள். எதிர்பாராத செலவுகளுக்கு சமாளிக்க அது ஒரு நல்ல இருக்கு. இல்லைன்னா கடன் வாங்க வைக்கும். உத்தியோகம், உங்க வேலையில தாங்க நீங்க முழு கவனத்தை செலுத்தணும். இப்ப வேலையில நிறைய பிரச்சனை கொடுக்குங்க. சூரிய வேற உங்க ராசிக்கு 12ல உட்காந்துருக்கா, பகை கொண்டவர். அப்புறம் உங்க 13ஆம் தேதி ராசிக்கு வந்து அது ஒரு கிரகண நிலையில வருவார். எனவே இந்த 38 நாட்கள் உத்தியோகத்தில் மிக மிக எச்சரிக்கை, நிதானம், பொறுமை. சனி வேற 2ல இருக்கார். 2ல் எந்த கிரகமும் சேர்க்க பெறல. சனி வார்த்தையிலே நிதானத்தை இழக்க வைப்பார். மனதில் இருளை கொடுப்பார். தேவையில்லாத மனக்குழப்பங்களை கொடுப்பார். அது சனி செஞ்சுக்கிட்டு இருக்கார். எனவே பொருளாதார விஷயத்தில் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கை இருக்கும். வேலையிலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளே அதிகம். ஆகையால் மிக மிக பொறுமை, கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். இருந்தாலும் அதை சமாளிக்க வேண்டும். கோள்களின் கோலாட்டத்தில் இதையும் சந்தித்து ஜென்மசரியை பார்த்த நீங்கள் இதையும் சந்திப்பீர்கள். சந்தித்து அதையும் சமாளித்து சாதிப்பீர்கள் என்பது நம்பிக்கை இருக்குது. குடும்பத்தில் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிதானம் காட்ட வேண்டும், பொறுமை காட்ட வேண்டும். முயற்சி, தைரியம், துணிச்சல் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். அது 3ஆம் வீட்டை பார்ப்பதுனா சொந்த வீட்டை பார்க்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனை வரும்போது அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கை கொடுக்கும். எந்த ஒரு விஷயம் அனுமன் சாலிசா கேட்டு வருவதன் மூலம் அதை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய செவ்வாய் பயிற்சிக்குரிய பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, தனாதிபதி, பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார். அற்புதமான யோக அமைப்பு, சிறப்பான யோகம், உச்சம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. 11ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தாலே யோகம். இந்த இடத்தில் செவ்வாய் உங்களுக்கு 38 நாட்கள் இருக்கப் போகிறார். சகல விதத்திலும் நன்மை. ஜென்மசனி இருந்தால் 4ல குரு வக்ரமா இருக்கார். குரு அதனால அந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. மார்ச் வரைக்கும் வக்ரமா இருக்க போறார். ஆனால் ஜென்ம சனியால் மனநிலை இருள், சூழ்நிலைகள், சோர்வுகள், சோம்பேறித்தனம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு தடுமாற்றங்கள் இதெல்லாம் இப்ப இருக்காது. தைரியம் வரும், துணிச்சல் வரும், எந்த ஒரு விஷயத்தில் நன்னம்பிக்கை வரும். யோகாதிபதி பலம் பெறுவதனால்
ஆக தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது லாபத்தை காட்டுகின்றது. ஜென்ம சனி காலையிலே கணபதி ஆலயம் சென்று விடுங்கள். அனுமன் சாலிசாவை கேளுங்கள். இது செஞ்சுட்டே வாங்க. செஞ்சுட்டு வருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு அடுத்ததா பார்க்கும்போது இப்ப லாபஸ்தானத்தில் பாக்கியாதிபதி வருவதுதான். அவரே தனாதிபதி. ஆகையால் தொழில் வியாபாரத்தில் லாபம் மிக சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத செலவுகள் இருக்காது. ராகு இருக்காரு. குரு பார்க்கிற தேவையில்லாத செலவுகள் இருக்காது. தொழில் வியாபாரம் சிறப்பா இருக்கு. இந்த செவ்வாய் பேச்சு 38 நாளுக்கு ஒரு நன்மை. நான் கூறியவாறு அனுமன் வழிபாடு செய்வது நல்லது. உத்தியோகம் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குங்க. மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியர்கள் பகமை காட்ட மாட்டார்கள். எந்த ஒரு முயற்சியும் தடுமாற்றங்கள் இருக்கும் மனதிலே. ஆனால் செயல்களே இருக்காது. மனம் வேறு செயல் வேறு. செயல்கள் சிறப்பாக செய்தால்தான் நீங்கள் யார் என்பது அறிய வரும் மற்றவர்களுக்கு. ஆனால் இப்போ செயல்கள் சிறப்பாக இருக்கும். துணிச்சலான செயல்களை செய்வீர்கள். அதனால் கடின உழைப்பை கொடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கான நன்மையான பெயர்கள் கிடைக்கும். நற்பெயர் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான விஷயம். குடும்பம்னு எடுத்துக்கிட்டா இப்போ உங்களுக்கு சப்போர்ட்டே உங்க குடும்பம் தான். அதுக்கு காரணம் மீனராசி ஒரு குழந்தை மாதிரி. எல்லார்ட்டையும் அன்பு காட்டக்கூடியவங்க. எல்லார்ட்டையும் பாசம் காட்டக்கூடியவங்க. அது உங்களுடைய இயற்கை குணம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ குடும்பம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கனால குடும்பஸ்தானத்துல 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்குறார். சில சமயத்துல கோபம் வரும் பேசுவீங்க. ஆனா அவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போவாங்க. உங்க மனைவியோ அல்லது கணவரோ உங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. அது எப்பயுமே நன்மையான ஒரு விஷயம். மனதை கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கறனால குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 6ஆம் வீட்டை பார்க்குற 8ஆம் பார்வையாக அது எதிரிகள் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். எதிரிகளே உங்களை கொஞ்சம் ஒதுங்கி இருப்பாங்க. உங்கள்கிட்ட எதிராக என்னென்னமோ பண்ணவங்கலாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆவாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் பகை இல்லை. இந்த 38 நாளுக்கு எந்த விதமான பகை இல்லை. 6ஆம் வீட்டை சிம்ம ராசி பார்க்க சூரியனும் அது வரைக்கும் 11ஆம் இடத்துல 13ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் இருக்கார். இதெல்லாம் ஒரு சாதகமான விஷயம். 6க்குரியன் 11 இருக்க உபசய ஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு உபசய ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 உபயசய ஸ்தானம். 6க்குரியவன் 11 சூரியன். நான் தை மாத பலன்கள் போட்டிருக்கேன். அதை பாருங்க. எனவே இந்த தருணங்களில் மீனராசியை பொறுத்தவரை மனம் இருளாக இருந்தாலும் செயல்கள் சிறப்பாக இருக்கும். இருளியை போக்குவதற்கு தான் நான் சொல்லியிருக்கின்ற வழிபாட்டு முறைகள். அதை செய்து வாருங்கள். நன்மையான நாட்களாக இந்த 38 நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எனது 6ஆம் இடம் பலம் பெறுகின்றது. நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 2026 முதல் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2026 38 நாட்கள் செவ்வாய் பகவான் எத்தகைய பலன்களை மகர ராசியில் அமர்ந்து கொடுக்கப் போகிறார் என்பதை கண்டோம். இது ஒரு புது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையான லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இது ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு தந்து கொள்ள விருந்தால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் செவ்வாய் பேச்சில் உங்கள் அனைவருக்கும் சகல விதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.